அரையால வச்சுட்டு பாரு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல போவாது. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். ஜனநாயகம் படப்பிடிப்பில் ஜனநாயகம் இல்லையா? தொடர்ந்து விஜயின் பவுன்சர்களால் தாக்குதலுக்குள்ளாகும் பத்திரிகையாளர்கள். இந்த முறை பவுன்சரை தாக்கியிருக்கும் பத்திரிகையாளர்கள் விவரங்களை பார்க்கலாம். ஆட்சியில் பங்கு கேட்பதில் என்ன தவறு என்ற அருமையான கருத்து இப்ப காங்கிரஸ்ல இருந்து 2 நாளைக்கு முன்னாடி கார்த்திக் சிதம்பரம் இப்ப மூத்த தலைவர் ஒருத்தர் பேசியிருக்கிறார். போராட்டத்தின் போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கைது, கொந்தளித்து போய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. ஐயா, காலையில கைது பண்ணி சாயந்தரம் விட்டுருவாங்க, இதற்கு இவ்வளவு தேவையா? விவரங்களை பார்க்கலாம். இந்திய முஸ்லிம்கள் தேச பக்தர்கள் தான், ஆனால் திருமாவளவன் தீய சக்தி. இன்னும் திமுக தலைவர்கள் எல்லாம் நாராக கிழித்து தொங்கவிட்டிருக்கிறார் பாஜகவுடைய மூத்த தலைவர் ஹெச் ராஜா அவர்கள். தமிழகத்தினுடைய திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் உலக புகழ் பெற்றன, மற்ற மாநிலங்களும் ஐநா சபையிலும் இதை பற்றி விவாதிக்கின்றன என்று பேசியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சிரிப்பு செய்தி அல்ல. திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதி அவருடைய அருமை பெருமைகளெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது மேடையில இருந்து விளக்கு கம்பமே சரிஞ்சு விழுந்திருக்கு. சரிஞ்சு விழுந்த அளவுக்கு என்னையா பேசுனீங்க என்று நெட்டிசன்கள் கலாய்க்கிறார்கள் ஆர் ஆசா அவர்களை. இதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். படத்தோட பேரு ஜனநாயகன், ஆனால் படப்பிடிப்பில் இருக்கிறதா ஜனநாயகம் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க ரைமிங்கா. கடைசி படமா இருக்கு, இதுலயா ஜனநாயகம் இருக்கலாம்ல? அந்த அளவுக்கு கூட்டம், எங்க போனாலும் கட்டுக்கிடங்காத கூட்டம். இப்ப பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல ஒரு பகுதி மலைப்பகுதிகளில் அந்த படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. மலைக்கு மலை தாவர மாதிரியான ஷூட்டிங் தெரியல, கண்டென்ட் அவருக்கு தான் தெரியும். படப்பிடிப்பு நடக்கிற இடத்துல இருந்து ஹோட்டலுக்கு வர இடத்துல அந்த இடத்துல அப்படியே ரோட் ஷோ பண்றாங்க. அப்படியே மக்கள்லாம் கைனா அவங்கள பூவெல்லாம் கொடுக்குறாங்க, கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அது நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாச்சு. இன்னைக்கு ரொம்ப அதிகமா போயிடுச்சு. பாத்தீங்கன்னா அவரு கார்ல மேலே வரல. நான் நம்புறேன் விஷயத்துக்கு வாங்க. ஓகே, நான் செய்தியை சொல்றேன், அதுக்கு மேல உங்க விருப்பம். அப்படியே கொடைக்கானல்ல இருந்து மதுரை விமான நிலையத்துக்கு வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காருன்னா சென்னை வர்றதுக்காக மதுரை விமான நிலையம் வந்திருக்காரு. ஏர்போர்ட் விமான நிலையம். அங்க வந்தோன்னு பாத்தீங்கன்னா இவருடைய பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய பவுன்சர்கள் கருப்பு ட்ரெஸ் போட்டு மாமிச மலைகள்லாம் நிப்பாங்க இல்லையா? ஓகே, அவங்க அந்த வைப்பரிய பாதுகாப்பு உள்ளவங்களுக்கு எப்ப கருப்பு யூனிஃபார்ம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க? எல்லாருக்கும் அதே கேள்விதான் இருக்கு. ஏங்க உங்களுக்கு பாதுகாப்புல இருந்தா வைப்பிரிவு கொடுத்தாங்களே, அப்புறம் எதுக்கு பவுன்சர்? அதுவும் கேரளாவில இருந்து ரெக்ரூட் பண்ணிருக்கீங்க, சவுதி அரேபியால இருந்து எல்லாம் வர்றாங்களாமா, துபாயில இருந்து ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்கு அப்படின்றாங்க. என்னங்க இது ஒண்ணுமே புரியல அப்படின்னு அவங்க வந்து இந்த பத்திரிகையாளர்களை ஏதோ ஒரு தகவல் சேகரிக்கிறத செஞ்ச போன பத்திரிகையாளர்களை தள்ளி விட்டுருக்காங்க போல இருக்கு. அவங்களுடைய உடைமைகளையும் பிடிங்கிருக்காங்க போல இருக்குது. ஏதோ நடந்திருக்கு. அப்ப இந்த முறை என்ன ஆச்சோ தெரியல. என்ன காலையில வெயில் ஜாஸ்தியானதுனால, மதுரையில கொஞ்சம் ஜாஸ்தியானதுனால கோவப்பட்டார் நம்ம தெரியல. பத்திரிகையாளர்களை பவுன்சரை போட்டு தலைமுறையாக தாக்கி விட்டார்கள் அப்படின்ற மாதிரி போட்டு வீடியோ எல்லாம் போட்டு அவர்களா பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் ஐயா மாதிரி சட்டையெல்லாம் கழட்டிட்டு அப்படியே வெளியே என்னை தாக்கி விட்டார்கள் அப்படின்ற அவர் சொல்லியிருக்காரு போல இருக்கு. இதுல சட்டமன்றத்துல கிளியர் சட்டையா அப்படின்னு வந்து முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டாலின் அவர்களை பார்த்து சண்டையோட வீடியோ அப்படின்னா என்னப்பா அது பத்திரிகையாளர் அடிச்சிட்டாங்களா, என்ன மாமிச மலைகளா இருக்காங்க அவங்களே அடிச்சல, அண்டர்டேக்கருக்கு அடி அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அவர் பாட்டு நின்றுட்டு இருக்கா, சும்மா கையை பிடிச்சி நிற்கிறாங்க. என்னன்னு தெரியல. ஆனா சட்டப்பட்டெல்லாம் கல் இருக்கு. சரி, இதற்கு என்ன தீர்வு அப்படின்றது தெரியல. மறுபடியும் அங்கிருந்து சென்னை வந்து தனி விமானத்தில் சென்றார் படப்பிடிப்புக்கு, சார்ட்டர்ட் ஃபிளைட் அப்படின்லாம் சொல்லப்படுறாங்க. ஆனா தொடர்ந்து குற்றச்சாட்டுகளாக வருது. மக்களை சந்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய பாதுகாப்பு இருக்கக்கூடிய பவுன்சர்களால அங்க தோட்டத்துல வேலை செய்யறவங்களும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. நமக்கு சின்ன சந்தேகம் என்னன்னா, அணில்கள் வந்து உங்க மேல ஏறி குடிக்கிற இடத்துக்குலாம் விடுறீங்க, ஆனால் பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் பக்கத்துல விட மாட்டேங்கிறீங்க. ஏன் அப்படிலாம் எதை சொல்றான் எனக்கு ஒன்றும் அணில் தெரியாதா உங்களுக்கு? என்ன நீங்க உதவ வந்த அணில், அது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். ஓகே, அந்த தோட்டத்துல வேலை செய்யறவங்க போனா அங்கெல்லாம் போகக்கூடாது. எங்க வந்து எங்க தளபதியோடைய ஷூட் இருக்கு, இன்னும் முதலமைச்சர் வந்திருக்காரு, முதலமைச்சர் தாவேக தலைவர் வந்திருக்காருன்னு சொல்லி அவங்க சொல்ல கோவப்பட்டுருவாருங்க. ஏங்க அதுல இருந்து அப்பாவா ப்ரமோஷன் ஆயிட்டார் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கணும். சோ அவங்களுமே ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. பிளாஸ்டிக் பாட்டில்லாம் மலையில எடுத்துட்டு போயிட்டு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. அடுத்த முதலமைச்சருக்கு வந்த சோதனைகள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. திறந்தவெளி ஜீப்ல அவர் பாட்டுக்கு போறாரு வர்றார். இருந்தாலும் இப்ப இருந்தே கேம்பெயின் ஆரம்பிச்சு அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுக்கு பத்திரிகையாளர்கள் தரப்புல என்ன சொல்ல போறாங்க, பவுன்சர்கள் தரப்புல என்ன சொல்ல போறாங்க, அடுத்த பிரேக்கிங் நியூஸ்க்காக காத்திருப்போம். ஆட்சியில் பங்கு ஏற்பதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு காங்கிரஸ்ல உள்ள சிலர் இப்ப பேச தொடங்கி இருக்கிறாங்க.
இதற்கு முன்னாடி என்னையா பழனி பஞ்சாமிரதமா ஆளுக்கு ஒரு ஸ்பூன் கொடுக்கறதுக்கு நினைச்சவங்க எல்லாம் ஆட்சியில பங்குன்னா இப்ப யார் தான் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு மைண்ட் வாய்ஸ் இருக்கு. அதாவது ஆட்சி அப்படிங்கிறது யாருடைய அப்பா வீட்டு சொத்தும் இல்ல, எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்கய்யா அப்படின்னு காங்கிரஸ்காரங்க திமுக கிட்ட உரிமையோட கேட்கணும்ன்றது காங்கிரஸ் தொண்டர்களுடைய ஆசையாக. 1947க்கு முன்னாடியே அதெல்லாம் போச்சு. இல்ல அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து 67 வரைக்கும் ஆட்சியில் இருந்தவங்க. இப்ப என்னன்னா செல்வப்பெருந்தகை அவர்கள் வருங்கால துணை முதல்வர், நாங்கள் ஆட்சியில் பங்கு பெறுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் அது சில நாட்களுக்கு முன்பு ஒட்டப்பட்டிருந்தது. அதை ஒட்டியவர் நேர்மையா கேக்குறேன், 20 சீட்டு கிடைக்குமா காங்கிரஸுக்கு? அப்படியே கிடைச்சாலும் 20 வேட்பாளர்கள் கிடைக்குமா? அப்படியே 20 வேட்பாளர்கள் கிடைச்சாலும் அவங்களுக்கு செலவு பண்றதுக்கு காசு இருக்கா அப்படின்ற பல கேள்விகள் வரும். அதானே இப்ப ஏற்கனவே விஜய் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கும் சொன்னாரு. இந்த திமுக உள்ள கட்சிகள் எல்லாம் விசிகா ஒரு பக்கம் கேக்குது, இன்னொரு பக்கம் இப்ப காங்கிரஸ் பேச ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா அந்த ஷெரீப் அப்படிங்கிற மாநில செயலாளர் காங்கிரஸ் சேர்ந்தவர், அவர் தான் அந்த போஸ்டரை ஒட்டினாரு. அவர்கிட்ட ஒழுங்கு நடவடிக்கை குழு வந்து காங்கிரஸ்ல இருந்து ஒழுங்கு நடவடிக்கை குழு வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக விசாரிக்கும் போது, ஒழுங்கா நாங்க திமுக ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம், நாங்க எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போய் இந்த முறை ஆட்சியை பிடிச்சலான் இருக்கிறப்போ ஆட்சியில பங்கு வச்சிருப்பா வெளியில போனா எங்கடா போறது அப்படி எல்லாம் காங்கிரஸ் உள்ள தலைவர்கள் கேட்கல. அதுலயும் நல்ல தலைவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு நல்ல திமுக கோவரம் அண்ணே இப்படி சொல்லிட்டானா இவனை எதுக்கு வச்சிருக்கணும் வெளியில அனுப்பினா செல்வப்பெருந்தகை கோவர வாய்ப்பு இருக்கு. அவர் தானே நடவடிக்கை எல்லாம் எடுக்க ஒரு நோட்டீஸ் அனுப்பினாரு. இப்ப என்னன்னா நடவடிக்கை குழுல இருக்கக்கூடிய KR ராமசாமி அவர் என்ன சொல்றாரு, ஏங்க ஆட்சியிலும் பங்கு கேட்கணும் தொண்டர்கள் ஆசைப்படல, என்னங்க தப்பு இருக்கு? நாம மாட்டோம் கேட்க மாட்டோம்னு சொன்னா தொண்டர்கள் சோர்ந்து போயிருவாங்க. அவருக்கு என்ன நடவடிக்கை அதேதான் இவருக்கும். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி தான் கார்த்தி சிதம்பரம் சொன்னாரு, ஏங்க காங்கிரஸ் உள்ளவங்க அமைச்சராக கூடாது, காங்கிரஸ் உள்ளவங்க MLA ஆக கூடாதுன்னா சட்டம் இருக்கா, காங்கிரஸ் துணை முதல்வர் சட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டார்ல. 2026 தேர்தலில் அப்படியே பொதுப்படையான ஒரு பார்வையா வச்சு நடுநிலையோட ஒரு ஆர்டிகிள் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணி அமையாத போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான வாய்ப்புன்றது மிக பிரகாசமா இருந்தது. அதிமுக எனக்கு சீட்டு கொடுக்கல நான் அங்க போயிருவேன், அங்க போயிரு, ஒன்னு சீட்டு சேர்த்தி வாங்கலாம், இல்லைன்னா முக்கியமான இடங்கள் கேட்டு வாங்கலாம், அதுவும் மீறினா அதிகமான பணங்கள் தேர்தலில் போட்டிடுவதற்கான பணம் சொல்லிட்டு 25 கோடி இந்த கம்யூனிஸ்டுகள் வாங்கியதாக சொல்லப்படுகின்றது அல்லவா. அது போன்ற சில பல கோடிகள் சொல்றாங்க. இந்த ஆப்ஷன் எல்லாம் எதுவுமே இல்லாம, அதாவது 4 முனை போட்டி திமுக அதிமுக பாஜக தாவேகா. சோ ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. எங்களுக்கு அங்க கூப்பிட்டாங்க, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாங்கன்றத சொல்லலாம். இப்ப என்னன்னா ஒண்ணுமே இல்ல, திமுக அதிமுக ரெண்டா சுருங்கி போச்சு. இப்ப எங்கடா பிறந்தது திமுகவுக்கு ஸ்ட்ராங் ஆகி போச்சு. அதனால திமுக இருக்க கூட்டணிகள் வெளியில போக முடியாது. இங்க சீட்டை வாங்கிக்கிட்டு தான் வச்சனும், கொடுக்குற இடத்துல தான் நிக்கணும், பணம் கொடுக்க மாட்டோம் சொல்றதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு அப்படின்றத உண்மை நிலையா இருக்கு. சமீபத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம் தொகுதியில MRF தொழிற்சாலை இருக்கு. கிட்டத்தட்ட 3000 தொழிலாளர்கள் அங்க வேலை பார்க்கறாங்க. பல பேர் ஒப்பந்த தொழிலாளர்களா பல வருடங்களா வேலை பார்க்கறாங்க. ஆமா, கிட்டத்தட்ட 20 வருஷமா இருக்காங்கன்ற போது இவங்க எல்லாம் சில கோரிக்கைகளை முன் வச்சு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. பிப்ரவரி 28 இருந்தே இவங்க போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. சம வேலைக்கு சம ஊதியம், நிரந்தர பணி, இதெல்லாம் நியாயமான கோரிக்கை. எல்லா தொழிலாளர்கள் போராட்டத்திலுமே இந்த கோரிக்கை இருக்குது. அப்படிப்பட்ட அந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக அந்த தொகுதியினுடைய மண்ணின் மைந்தர் அரக்கோணம் ரவி அவர்கள், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர், அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு மே 1 இல்லையா, சோ அண்ணா தொழிற்சங்கம் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அண்ணா தொழிற்சங்க பேரவை அவங்க எடுக்கிறாங்க. சோ அண்ணா தொழிற்சங்கத்தின் சேர்ந்த கமலக்கண்ணன் அப்படின்றவங்க எல்லாருமே போய் கலந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி கலந்துக்கும் போது சாலை மறியல்ல ஈடுபடுறாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சாலை மறியல்னா அப்புறம் என்ன பண்ணுவோம்? தொழிலாளர் உரிமைக்காக போராடினா அப்பாவுக்கு பிடிக்காது, டக்குன்னு கோவம் வந்துடும் பாத்துங்க. சோ ஆப்வியஸ்லி அவங்க கைது பண்ணுவாங்க. அப்படி கைது பண்ணோட எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விட்டாரு பாருங்க ஒரு அறிக்கை, இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், நாங்கள் பணங்காட்டு நரி, இந்த சலசலப்புல அஞ்ச மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லல. பூச்சாண்டிக்கு பயப்பட மாட்டேன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்திருக்காரு. ஐயா என்னையா காலையில போயிட்டு சாயந்தரம் வர போறாங்க, இதுக்கு எதுக்கியா இது? இருந்தாலும் நம்ம போராடி இருக்கோங்கிறத பதிவு செய்யணுமா இல்லையா? நம்ம போராடுறத எப்போதான் அப்படி இருக்கும்போது அதை நமக்கு பொன் எழுத்துக்களை பொறிக்கப்படுறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சாரோ என்னமோ தெரியல. பயங்கரமா பொங்கி அறிக்கையெல்லாம் கொடுத்திருக்காரு, கோரிக்கைகள்லாம் முன் வச்சிருக்காரு. இந்த பக்கம் என்னன்னா திராவிட மாடல் அரசுல நாங்க தான் எல்லாத்துக்கும் எல்லாமே செய்யறோம் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் சொல்லப்படுது. தொழிலாளர் தினத்தன்னைக்கு சாம்சங் தொழிலாளர்களை நீங்க கைவிட்டுட்டீங்க, நீங்க நடத்தினது சரியில்லைன்னு இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ளவங்க பேசினாங்க. அதை நினைவுபடுத்த விரும்புறாங்கய்யா. அதிமுக செய்த போராட்டம், அதன் விளைவாக சட்டமன்ற உறுப்பினர் கைது, எல்லாரும் போடுங்கப்பா, போட்டே ஆகணும். இதற்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டார், அவர் முதலமைச்சர் ஆனார். இன்னைக்கு இவர் கைது செய்யப்பட்டிருக்கார். அநேகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆயிரும் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. தம்பி சொல்வது ஆர்வடமா அல்லது நிஜமா பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீண்ட நாட்களாக, அதுவும் குறிப்பாக அண்ணாமலை வந்து இல்லாத நேரத்தில் கூட ஐயா ஹெச்ராஜ் அவர்கள் பொறுப்பாளராக இருந்தார். அப்போ கூட ரொம்ப அமைதியாக சாந்தமாக நல்ல ஒரு என்ன சொல்கிறது சாந்தமான முகத்தோடு இருந்தார். இப்போ வந்து பேக் டு நார்மல் மோட்,
ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாரு தேர்தல் அப்படின்னு. வந்துருச்சு இல்ல, இன்னொரு வருஷம் தானே இருக்கு. ஆமா, இப்ப இருந்த பேட் அப்படியே அடிச்சு 1-2 எடுத்தோம்னா தானே ஒரு செஞ்சுரி போட முடியும். அதை தாண்டி வந்து அந்த பகல்காம் தாக்குதல் வந்து ரொம்ப மனம் புண்பட்டுட்டாரு. அதனால ரொம்ப ஆவேசமா பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, இந்திய இஸ்லாமியர்கள், இந்திய முஸ்லீம்கள் வந்து தேசபக்தர்கள், நாளைக்கு நம்ம போர் அறிவிச்சா கூட நம்ம ராணுவத்தோட தான் அவங்க நிற்பாங்க. சரியா தானே சொல்லியிருக்காரு. ஆமா, 1965 அந்த டைம்லலாம் கூட நம்ம இஸ்லாமியர்கள், குறிப்பாக முஸ்லீம் லீக்கே கூட வந்து இந்திய அரசு தான் ரொம்ப ஆதரிச்சாங்க. அப்போ அப்படிப்பட்ட இந்திய இஸ்லாமியர்களை வந்து நம்ம இந்த விதத்துலையும் குறைச்சி மதிப்பிடல. ஆனால் திருமாவளவன் அவர்கள் வந்து தேச துரோகி அப்படின்ற மாதிரி தேச துரோகி தீய சக்தின்னு சொல்றாரு. நம்ம நாட்டுக்கு எதிராக பேசுறாங்க, பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசுறாங்க, கம்யூனிஸ்டுகளும் பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசுறாங்க அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் கடுமையா குறிப்பிடுறாரு. கிட்டத்தட்ட தேச துரோகின்ற லெவலுக்கு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருக்காரு. அசாசுதீன் ஓவைசி உங்க எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவிற்கு இந்தியாவிற்கு எதிரான கருத்துக்களை அவர் முன்வைத்திருப்பார் அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இந்த விஷயத்துல நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் பொறுப்பேற்ற பிறகு அவர் பேசுற பேச்சுக்கள் அப்படியே ரத்தினமா இருக்கு. பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும். இதுல இஸ்லாமியர்கள் எங்க வந்தாங்க, இதுல எதுவுமே இதே இல்ல. இந்திய அரசு, இந்திய ராணுவம், அங்க சென்ற சுற்றுலா பயணிகள், இப்படித்தான் நீங்க பார்க்கணும்னு சொல்லி வேற லெவல் இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றது. இன்னும் சொல்ல போனா அந்த பாகிஸ்தான் பயங்கரவாதத்துல ஈடுபட்ட, அந்த தாக்குதலில் ஈடுபட்ட அவங்களுக்கு இறுதிச்சடங்கெல்லாம் செய்யறது கூட முன்வரக்கூடாதுன்ற மாதிரியான பல பொதுப்படையான நாட்டின் இறையாண்மையை காக்கக்கூடிய வகையில் அவரே கருத்து தெரிவிக்கிறார். அவரை விடவா நீங்க இஸ்லாமிய காப்பாளர்களா? ஆமா, இப்ப அது போக அந்த இடத்துலயுமே நிறைய தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்தியுமே வருது. சமீபத்துல அடைக்கலம் கொடுத்த ஒரு நபர் தப்பிச்சு போகும்போது நதியில விழுந்து இறந்தார் அப்படின்ற வீடியோ எல்லாம் வந்தது. ஓகே, இப்போ என்னன்னா அவர் வந்து ஹெச் ராஜா அவர்கள் பேசி முடிச்சுட்டு அப்படியே வந்து நீட்டு வந்தார். நீட் வந்து 2013 மன்மோகன் சிங் ஒரு பிரதமராக இருக்கும்போதே நீட்டினுடைய முதல் தேர்வு நடந்துருச்சு. அதனால மாசுப்பிரமணியம் முதலமைச்சர் போல முட்டாள்தனமாக வளர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஐயா அவர் சொன்னதான். நாங்க குறை மதிப்போ இல்ல கூடுதல் மதிப்போ நாங்க போடல, இருக்கிற மதிப்பு அப்படியே. இதெல்லாம் எங்க பேசினாருங்கிறத சேர்த்து சொல்லிடுவோம். திண்டுக்கல்ல கிழக்கு மாவட்ட பாஜக நடத்திய பகல்காம் தாக்குதலுக்கு கண்டன போற ஆர்ப்பாட்டம், அதுலதான் அவர் பேசியிருக்கிறாரு. அது இன்னைக்கு தான் நடந்திருக்கு. காலையில 10 மணி போல தொடங்கினாங்க. அதனால ஐயா பேசி அந்த பேச்சுக்கள் இப்போது அப்படியே இணையத்துல வலம் வருது அப்படிங்கிறது. அப்படியே அந்த டைரியில குறிச்சு வச்சுக்கிங்க இந்த இடம், அப்புறம் அவர் பேசின வார்த்தை. இதை கேட்டோன்னே எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, வேலை சட்டசபையா இல்ல, அவை குறிப்புல இருந்து நீக்கி. பொதுவா இந்த திராவிட கட்சிகளுடைய தொடங்கியவர்கள், நிறுவனர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இருக்கும்போது எவ்வளவு எழுச்சியோட அந்த கட்சி செயல்பட்டது, வீரியமா செயல்பட்டது அப்படிங்கறதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப தலைமை பொறுப்புல யார் இருக்காங்களோ அவங்களதான் முன்னிறுத்தி கட்சியை கொண்டு போவாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், போஸ்டர்ல பார்த்தாலே தெரிஞ்சிடும். பெரியாரு, அண்ணா, கருணாநிதி அவர்கள் போட்டோ எல்லாம் எந்த சைஸ்ல இருக்கு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோ எந்த சைஸ்ல இருக்கு, அது இவ்வளவு பெருசா இருக்கும். அவருதான். இது அவங்க கட்சின்னு வச்சீங்க. பட் இருந்தாலும் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்லி புலகாகிதம் அடைஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்களால் நாடே பெருமை கொள்கிறது, பல நாடுகளுக்கு இது ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது, ஐநா சபையில் இதை பத்தி போற்றி புகழ்ந்து பாராட்டுறாங்க, திருவாசகத்துக்கு நிகரா இதுக்கும் பதிகம் எழுதலாமா அப்படின்னு இதையும் நான் நம்பணும் அவ்வளவுதானே. அவங்களே சொல்லியிருக்காங்கப்பா. சரி, ரைட், இதை நான் நம்புறேன், விடுங்க. என்ன, அதாவது அவங்களே அவங்கள பெருமையா சொல்லிக்கிட்டாங்க அப்படித்தானே. ஆமா, எப்படி கடன் வாங்கி அந்த கடன் தொகையில ஒரு சில பர்சன்டேஜ்ல வந்து லீக்கேஜ் ஆன பிறகும் கூட இவ்வளவு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்த முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது கடன் எல்லையை தாண்டி போயிட்டு இருக்கோம். கடன் எல்லைக்குள்ள இருந்தா கூட கடன் வந்து ஏறிக்கிட்டே போகுது. இன்னொரு பக்கம் மின் கட்டணம் அது எங்க போகுதுன்னு தெரியல. பத்திரிகைகள் பாராட்டுறாங்களாம், ஊடகங்கள் மெச்சுகின்றனவா, மத்திய அரசே எங்களை பாராட்டி பல விருதுகள் கொடுத்திருக்கு. வைக்கிறதுக்கு இடமில்ல. ஊடகங்கள் அடுத்து பத்திரிகைனா அச்சு ஊடகம், அடுத்து ஊடகம்னா காட்சி ஊடகம், அடுத்து வந்து மத்திய அரசு. அவங்க பேச்சுலன்னா ஒன்றிய அரசு. இது மக்கள்ன்ற வார்த்தையே வரலையே. மக்கள் பாலடையில மக்கள் தானே. அவங்க எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் கோஷமே சொல்றது இல்ல, ஜெய் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க. ஜெய் உதயநிதி சொல்லி, வாழ்க ஸ்டாலின், வாழ்க முதலமைச்சர், வாழ்க திமுக, வெல்க வெல்க வெல்கவே. அந்த பாட்டெல்லாம் என்ன கேட்டிருக்கியா? இல்ல நான் கேட்கவே வேண்டாம். என்னப்பா நீ திரும்பவும் ஸ்டாலின் தமிழ்நாட்டிலே இல்ல, சுவிட்சர்லாந்து இருக்கிற நீ திரும்பவும் ஸ்டாலின் தான் வராரு. விடியல் வேண்டாங்க, போதுங்க, ரொம்ப விடிஞ்சுக்க. பத்திரிகைகளை சந்திப்புல ஆனா இதை வச்சே நீங்க 4 வருஷம் ஓட்டி 5வது வருஷம் வந்துட்டீங்க பாத்தீங்களா சொல்லி சீமான் அவர்கள் ஒரு வார்த்தையை விட்டாரு. சரி, அதை விட்டுருவோம். சோ இந்த மாதிரி உலகமே மெச்சக்கூடிய ஆட்சியை நாங்க கொடுத்து கொண்டு சொல்றேன். ஐயா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போக்சோ தினமும் வழக்குகள் பதிவாகிறது,
மாணவர்கள் அருவாலா எடுத்துட்டு போற அளவுக்கான விஷயங்கள், போதைப் பொருட்கள் புழக்கம், காவலர்கள் பணி, அதாவது வாரத்துல ஒரு நாள் விடுப்பு கொடுங்கன்னு சொல்லி அவங்க கோரிக்கை வைக்கிறது, அதாவது காலி பணியிடங்கள், அரசாங்க ஊழியர்களுடைய போராட்டம், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குயா, சொன்னா முடியாதுயா, இதெல்லாம் எங்கயா உங்களுக்கு எட்டுமா, சென்று சேருமான்ற கேள்வி மக்கள்கிட்ட இருந்து. நீங்க இந்த பெருமை எல்லாம் வந்து ரசிக்கிறதுலே உங்க நேரத்தை செலவிடுங்க. அந்த பக்கம் திரும்பாதீங்க, அந்த பக்கம் திரும்பாதீங்க. நேற்றைக்கு கத்திரி வெயில், சரியான வெயில், அதுல இருந்து அப்படியே லைட்டா கொஞ்சம் மழை காத்து அப்படி இப்படின்னு வந்து அப்படியே மண்ணு குளிர்ச்சு, மக்கள் மனசெல்லாம் மகிழ்ந்து எல்லாம் இருந்துச்சு. மயிலாடுதுறையில ஆட்சி நடத்துறது யாருன்னு தெரியும். அதான் மாசம் மும்மாரி வருண பகவான் வரணும்னா வரணும், இல்லைன்னா அவர் அவ்வளவுதான் கட்டளை இட்டால் உடனே வந்து நிற்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆட்சியின் போது மயிலாடுதுறையில திமுகவுடைய எம்பி ஐயா ஆர் ராசா அவர்கள், நீங்க தமிழ் சினிமாவில் வந்து குணச்சித்திரம், சிறந்த குணச்சித்திரம் யாருன்னு கேட்டால் இப்போதைக்கு MS பாஸ்கர் அவர்கள் தான். அந்த மாதிரி திமுகவுடைய குணச்சித்திரன் அரசியல் கற்றறிந்த சான்றோர் ஐயா. ஸ்பீச்லாம் கேட்டிருக்கியா, வேற லெவல்ல இருக்கு. அதாவது அவர் பேசும்போது அப்படியே MS பாஸ்கர் வந்து ஒரு எமோஷனலான டைலாக் பேசினா எப்படி மனசு தொடுவாரோ அந்த மாதிரி தொட்டுருவார். அந்த மாதிரி பேசக்கூடிய ஆராசா பாஸ்கர் மனசை தொடுவாருங்கிறது எங்க போய் இழுத்துட்டோம். அதான் இப்ப அந்த மாதிரி வந்து ஆராசா அவர்கள் மனசை தொடுற மாதிரி தமிழை செம்மொழியாக்கியவர் ஐயா கருணாநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாடுதுறை கூட்டத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த போக்கஸ் அடிச்சிருப்பாங்கல்ல, அதை அப்படியே வந்து விழுது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிப்பிட்டேன். நல்ல வேலை தப்பிச்சாரு. எம்எல்ஏ சீட்டுக்கு ஏதாவது ட்ரை பண்றாங்கன்னு தெரியலையே. நல்ல வேலை தப்பிச்சிட்டாரு. நான் வந்து மனம் உண்மையாவே சந்தோஷப்பட்டேன். ஆனா அதே நேரத்துல யோசிச்சு பாருங்க, என்ன பேசினாரோ தெரியல, கடவுளுக்கே பொறுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து சார் நல்லா பாருங்க, அது தானா விழுந்துதா இல்ல பின்னாடி எவனா தள்ளி விட்டானா, அதையும் பாத்துக்கங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து கட்சியில் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது அப்படி ஃபோக்கஸ் ஆகிட்டு விழுந்ததுக்கு பிறகும் கூட ஐயா வந்து பேச முயற்சி பண்ணல. பாத்தீங்கன்னா கழுத்தளவு தண்ணி வந்தா கூட மழை ரிப்போர்ட் கொடுக்குறாங்க தெரியுமா, அந்த மாதிரி அவர் பேச வேண்டியதை பேசிட்டு தான் போவார். இறங்கிட்டார் உடனே. அதுக்கு இந்த பேனர்லாம் கிழிஞ்சு தொங்குது, காத்து பயங்கரமா அடிக்குது, அதனால வந்து இறங்கிட்டாங்க. ஆனாலும் கூட என்ன இவர் பேசுனது இயற்கைக்கே பொறுக்கல. அதனாலதான் இல்ல வருண பகவான வர சொன்னோம், பட் கொஞ்சம் ஸ்லோவா வர சொல்லிருக்கணும் போல இருக்குது. யமகா பைக் எடுத்துட்டு வேகமா வந்துட்டாரு. அது நம்ம இருக்கிற இடத்துல ஒரு காட்டிட்டு போயிட்டாப்ல. ஸோ இதுமாதிரி அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அதுவும் ஐயா கருணாநிதியோட புகழை பாடும்போது கொஞ்சம் கண்ட்ரோலா பாடுங்க அப்படின்னு சில நெட்டிசன்கள் சொல்றாங்க. இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.